Hey all, welcome to our channel Need to Needles. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ஆல்கேன்ஸ் அப்படிங்கிற சப் டாபிக்ல உள்ள கொஞ்சம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ as you all know this is a very important chapter for NEET. இதோட வெயிட்டேஜ் வந்து நியர்லி 2 to 3 questions. 2 to 3 questions in NEET you will be getting out of 45 questions in chemistry. You will be getting 2 to 3 questions. Overall hydrocarbons வந்து 2 to 3 questions you will be getting. அப்போ alkanes எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 1 to 2 questions you will be getting from alkanes. இது ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இன் நீட். ஒவ்வொரு வருஷமுமே 1 to 2 questions alkanesல இருந்து நிச்சயமா வரும். அதுல நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் அண்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அண்ட் உர்ஜி ரியாக்ஷன் அப்படிங்கிற 3 சப் டாபிக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டோட்டலா ஒரு 15 கொஸ்டின்ஸ் கன்ஷாட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த செஷன்ல we are going to see. Okay, so coming to preparation of alkanes, first question இந்த question இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 கொடுத்துருக்காங்க. H2 ஆர் நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் பல்லேடியம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவில் யூ ஹாவ் டு நோ தட் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ரியாக்டன்ட் என்ன, ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சரே பண்ண முடியும். ஸோ இங்க கொஸ்டின்ஸ்ல மோஸ்ட்லி they'll be giving reactant and reagent கொடுத்துருவாங்க. எல்லா கொஸ்டின்ஸ்லுமே நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ இந்த ரியேஜென்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்மளால ப்ராடக்ட் எழுத முடியும். ஸோ இப்போ இந்த ரியேஜென்ட் வந்து என்ன பண்ணணும் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா வில் பி ஏபிள் டு கிவ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ H2 ஆர் நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் பல்லேடியம் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் தான். நான் இதில் எழுதுறேன். ஸோ அது வந்து ஒரு ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். அந்த ரியேஜென்ட் வந்து ஒரு ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பேரு ஹைட்ரோஜனேஷன். நான் அந்த ரியேஜென்ட்கான ரியாக்ஷன் நேம் ஐ ஹவ் கிவன் யூ. திஸ் இஸ் ஹைட்ரோஜனேஷன். ஸோ இதுல இப்போ ஹைட்ரோஜனேஷன் இந்த ஆல்கீன், இது ஒரு ஆல்கீன் இல்லையா? டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா as you all know this will be alkene. ஸோ அப்போ அந்த ஆல்கீன், இது டபுள் பாண்ட் இருக்கு, இது ஆல்கீன். இந்த ஆல்கீன்ல நம்ம இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் வில் பி கெட்டிங், தட் இஸ் த கொஸ்டின், ரைட்? ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த ரியேஜென்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடும்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த டபுள் பாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த டபுள் பாண்டை இந்த ரியேஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி போத் த சைட்ஸ் ஹைட்ரோஜன் ஆட் பண்ணும். அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ரியேஜென்ட். அதனாலதான் அதோட பேரே நம்ம வந்து ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு வச்சிருக்கோம். ஹைட்ரோஜனேஷன் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் டு ஆல்கின்ஸ். இது எப்படி சார் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வில் பி ஆடிங் திஸ் இந்த சின் மெத்தட். சின் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரோ கார்பன் ஆஸ் யூ ஆல் நோ கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் இருக்கிற ஒரு கம்பவுண்ட் தான் ஹைட்ரோ கார்பன். அதுல ஒரு பிளேன்ஸ் இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருக்கும். ஒரே பிளேன்ல ஹைட்ரோஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது சின் அடிஷன். ஆப்போசிட் பிளேன்ஸ்ல ஆட் பண்ணியிருந்தோம்னா அது ஆன்டி அடிஷன். ஆஸ் யூ ஆல் நோ நீங்க ஜிஓசில இது படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இங்க அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா ஜிஓசில படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஒரே ஒரே பிளேன்ல ஆட் பண்ற ஹைட்ரோஜன்ஸ் அப்படின்னா அது வந்து சின் அடிஷன். இந்த ஹைட்ரோஜனேஷன் இந்த ரியேஜென்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஹைட்ரோஜன் ஆட் பண்றது. அது எப்படி சார் ஆட் ஆகும் அப்படின்னா ஒரே பிளேன்ல தான் ஆட் ஆகும். அப்போ அது பேர் என்ன? சின் அடிஷன். ஓகே தானே? அப்போ இது சின் அடிஷன்ல ஹைட்ரோஜன் ஆட் ஆகுது. இப்போ ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் வாட் வில் பி எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஏன் சார் அப்படின்னா ஆல்ரெடி 2 ஹைட்ரோஜன் இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அந்த டபுள் பாண்டை நான் பிரேக் பண்ண சொல்றேன். பிரேக் பண்ணி 2 சைட்ஸும் ஈவனா ஹைட்ரோஜன் ஆட் பண்ண சொல்றேன் ஒரே பிளேன்ல. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே பிளேன்ல ஆட் பண்றோம் ஹைட்ரோஜன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஹைட்ரோஜன் ஆட் பண்றதுனா மொத்தம் 2+1 3 ஹைட்ரோஜன்ஸ் வந்துருச்சு. 2+1 3 ஹைட்ரோஜன்ஸ் வந்துருச்சு. இங்க டபுள் பாண்டும் பிரேக் ஆயிருச்சு. டபுள் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சிங்கிள் பாண்ட். ஆப்வியஸ்லி சிங்கிள் பாண்டா தான் ஆகும். இப்போ சிங்கிள் பாண்ட் ஆகும் பொழுது CH3 சிங்கிள் பாண்ட் CH3 தான். ஆப்வியஸ்லி தட் ஷுட் பி த ப்ராடக்ட். அதுதான் உங்க பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனால நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் யூல் பி ஏபிள் டு சால்வ். இது எல்லாமே வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ்ல இந்த ஹைட்ரோஜனேஷன்ல நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு போதும். மோர் தேன் திஸ் எங்கேயுமே வராது, வாய்ப்பே இல்லை. நீட்டுக்கு திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, ஸோ CH3 இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட் CH2. இங்க டபுள் பாண்ட் இருக்கு இந்த கொஸ்டின்ல இல்லையா? ஸோ here you are having a double bond and reagent என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா அதே reagent தான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ H2 நிக்கல் பிளாட்டினம் பல்லேடியம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து I have already told you this is hydrogenation reaction அப்படின்னு. அப்போ இதுக்கு ப்ராடக்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ I will be writing the product over here. ஓகே, கீழே எழுதுனேன் so that you will be able to understand.
ஓகே இங்க இங்க ஓகே இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்ட்ல இது ஆக்ட் ஆகாது. இந்த ரியேஜென்ட் சிங்கிள் பாண்ட்ல நோ ஆக்ஷன். ஓகே, ஸோ சிங்கிள் பாண்ட்ல ஆக்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அதுல பிரேக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. டபுள் பாண்ட் தான் பிரேக் பண்ணணும். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. அப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்க ஆக்ட் ஆகும். இங்க ஆக்ட் ஆகி இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ நான் இதை அவ்வளோ டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கு ப்ராடக்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? CH3 சிங்கிள் பாண்ட் அதே தான் CH. ஆனா இந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். டபுள் பாண்ட் பிரேக் பண்றோம், ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணா 1 + 1 2. ஸோ 2 சிங்கிள் பாண்ட் CH3. இங்க ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 + 1 3. 3 ஹைட்ரஜன் வரணும். இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் will be this. So I think I hope you all have understood clearly. Okay, திருப்பி இப்போ சார் இது வரைக்கும் நம்ம டபுள் பாண்ட் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 2 கொஸ்டின்ஸ்லுமே டபுள் பாண்ட் இருந்துச்சு. டபுள் பாண்ட் எப்படி பிரேக் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த தேர்ட் கொஸ்டினா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரிபிள் பாண்ட்லயே ஆக்ட் பண்ணுமா சார் இந்த ரியேஜென்ட்? அந்த H2R நிக்கல்னு கூட கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, இதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுல ரியேஜென்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ரியேஜென்ட்க்கு என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ H2R நிக்கல்னு கொடுத்துருக்கீங்க. இங்க H2R நிக்கலர் பிளாட்டினம் ஆர் பல்லேடியம் கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே ஒன்று தானா? இல்லை இதுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குமா சார்னா? டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா போதும். அதுக்கு தான் நான் ஆர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா போதும். H2R நிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லை H2R பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா H2R பல்லேடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க எங்க நம்ம H2R நிக்கல் மட்டும் ஷார்ட்டா கூட கொடுப்பாங்க, இல்ல இந்த மாதிரி டீட்டெயிலிங்கா கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இதை தவிர ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ்ல இந்த ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸே வராதுப்பா. ஐ கேன் கிவ் யூ ஐ கேன் கேரண்டி தட். ஓகே, ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் CH இருக்கு சார். இப்போ இதில் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இது வரைக்கும் நம்ம டபுள் பாண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இதுல நம்மளுக்கு இந்த 3 பாண்ட் வந்து எப்படி பிரேக் ஆகணும்? ஆல்வேஸ் இட் பி ஆக்டிங் ஆன் டபுள் பாண்ட் தான். அப்போ 3 பாண்ட் இருக்கிறதுல ஒரு பாண்டை நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாண்டை நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. மீதி 2 டபுள் பாண்ட்ல ஒரு அப்படி நம்ம நார்மலா யூஸ்வலா பண்ற மாதிரி ஹைட்ரஜன் இது டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். அப்போ என்ன வரும்? வாட் வுட் பி ப்ராடக்ட்? CH ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, 3 பாண்ட் இருக்கு. ஒரு பாண்ட் தான் பிரேக் ஆகும். எப்பவுமே ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரிக்கா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பாண்ட் தான் எப்பவும் பிரேக் ஆகும். இஃப் இட் இஸ் டபுள் பாண்ட் தான் அதுவும் பிரேக் ஆகும். இஃப் இட் இஸ் சிங்கிள் பாண்ட், அந்த சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு உங்களால லிங்க் பண்ண முடியாது செயின் இல்லையா? ஸோ இஃப் இட் இஸ் டபுள் பாண்ட், மினிமலி யூ நீட் அ டபுள் பாண்ட் டு பிரேக். அப்போ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்டா மாறும். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி டபுள் பாண்டா மாறும். அதுதான் நம்மளுக்கு இந்த இந்த பர்டிகுலர் இதுல. அப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி டபுள் பாண்டா மாறுது. ஓகே, டபுள் பாண்டா மாறிடுச்சு. ஹைட்ரஜன்ஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்கு, நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டோம். எப்பவுமே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், ஒரு பாண்ட் பிரேக் பண்ணணும். CH2 சிங்கிள் பாண்ட் CH2. ஓகே, திருப்பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலயும் உங்களுக்கு இந்த 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 இதை இப்போ இதுக்கு இது ப்ராடக்ட். இப்போ இதை ரியேஜென்ட்டா வச்சு இந்த ரியாக்டன்ட் யூஸ் பண்ணா திருப்பி வாட் வில் பி தி ப்ராடக்ட்? தட் இஸ் த கொஸ்டின். ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ கம்மிங் டு தட். அப்போ இப்போ திருப்பி பிரேக் பண்ணுங்கப்பா. இதுல பிரேக் பண்ணி ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. ஓகே தானே? ஸோ சிம்பிள். ஸோ நம்ம சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக் மாதிரி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு give answers to any kind of questions. CH3 சிங்கிள் பாண்ட் CH3 அவ்வளவுதானே? எது டவுட் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர் யூ ஆல் கிளியர் அப் டு திஸ்? ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இதுலயும் சேம் தான். டபுள் பாண்டை பார்த்தாலே இது என்ன சார் இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களே, இது எப்படி பண்றதுன்னா நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இங்க வந்து எப்பவுமே யூ ஃபோக்கஸ். இப்போ இந்த ரியேஜன் கொடுத்துட்டாங்கன்னா யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி on two things only. ஒன்னு டபுள் பாண்டை பிரேக் பண்றது, இன்னொன்னு ஹைட்ரஜனை போத் சைட்ஸ் ஈக்குவலா ஆட் பண்றது. இந்த ரெண்டு திங்ஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா these kind of questions you will be able to clear in an easy way. ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ், நான் அதே மாதிரி பிரேக் பண்றேன்ப்பா, ஹைட்ரஜன் ஆட் பண்றப்பா. அப்போ எனக்கு என்ன வரும்? எப்படி பிரேக் பண்ணி டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நான் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை எனக்கு இப்படி வரும் இல்லையா? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். அது நம்ம எங்க பார்க்க போறது இல்லை. நம்ம ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறோம். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ்.
ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறனால நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது ஒரு சின் அடிஷன். ரெண்டு வகையான அடிஷன் இருக்கு, சின் அண்ட் ஆன்டி இருக்கு, ரெண்டு வகையான அடிஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஹைட்ரஜனேஷன் வந்து பர்டிகுலர்லி இது சின் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சின் ரியாக்ஷன் என்னது, சின் அடிஷன் என்னது, ஒரே பிளேன்ல ஆட் பண்றது. ஸோ ஒரே பிளேன்ல ஆட் பண்றதுன்னா எப்படி சார் அப்படின்னா, நம்ம இப்படி ஜென்ரலா ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்பொழுது பிளேனை நம்ம சிக்னிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி எழுத மாட்டோம். அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரே பிளேன்ல நான் எழுதி காணிக்கிறேன்மா. ஓகேவா, இது ஒரே பிளேன். ஏன்னா ரெண்டுமே பாருங்க வெட்ஜ், இதை வெட்ஜ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு, ஆர் இந்த மாதிரி. இது பாருங்க ரெண்டும் ஒரே அலைக்கா இருக்கு இல்லையா, அலைக்கா இருக்குது. இது ஒரு பிளேன். இப்போ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கிறது இந்த இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா இது பேர் வெட்ஜ்னு சொல்லுவோம், இது டேஷ், இது டேஷ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வெட்ஜா இருக்கும் ஒண்ணுல, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே டேஷா இருக்கும். ஸோ ஆனா ஒரு அந்த ப்ராடக்ட்ல ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் நீ ஆட் பண்றது வந்து எப்படிப்பா இருக்கணும், ஒரே பிளேனா இருக்கணும். லைக் இங்க நான் வந்து ஒரே பிளேன் ஆட் பண்ணிருக்கேன், இங்க அதே மாதிரி ஒரே பிளேன் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் திஸ் கொஸ்டின். நம்ம ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நம்ம இப்படி எழுதணும்னா எப்படி சொல்றது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கு, நம்ம கிளியரா புரிஞ்சிருக்கோம் அந்த டாபிக் அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு தான் மேபி இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ யூ ஷுட் பி, என்ன சொல்றேன், அந்த இந்த ஹைட்ரஜனேஷன் இதுல இது தவிர வேற கொஸ்டின்ஸே வராது. அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரொம்பவே தரவா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே தானே? ஸோ ஓகே, வில் பி கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க சார். தேர்ட் கொஸ்டின்ல பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தேர்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இங்க ட்ரிபிள் பாண்ட், இது ஒரு பாண்டு தான், இந்த ரிங்ல இருக்கிறது ஒரு பாண்டு தான், அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா. புரியுதா? இது ஒரு பாண்டு தான், இது ஒரு பாண்ட் தான், இது ஒரு பாண்ட் தான். டோட்டலா 3 பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ ட்ரிபிள் பாண்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டபுள் பாண்டை பிரேக் பண்ணும். அதாவது லைக் ஒரு டபுள் பாண்டை பிரேக் பண்ணி சிங்கிள் பாண்டா மாத்தும். அப்போ இந்த பாண்டை நீங்க நெக்லெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாண்டை பிரேக் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. அப்போ எப்படி வரும் ப்ராடக்ட்ப்பா? ட்ரிபிள் பாண்டு ஹைட்ரஜனேஷன் பண்ணா டபுள் பாண்டா தான் மாறும், சிங்கிள் பாண்டா மாறாது டைரக்டா. ஓகேவா, அது டபுள் ஹைட்ரஜனேஷன் தான் மாறும். ஸோ நான் வந்து சிங்கிள் பாண்ட் பண்றேன். இப்போ ஐ ஹவ் டூ ஹைட்ரஜன்ஸ், நோ ஐ ஷுட் ஆட் இந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆயிக்கும். திருப்பி நான் H2R நிக்கல் பண்ணேன்னா அது வேணா உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகேவா, H2R நிக்கல் பண்ணேன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, வாங்க அப்போ திருப்பி டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு பாண்டுப்பா, இது ஒரு பாண்டுப்பா, இது ஒரு பாண்டுப்பா, டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இப்போ அது சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. அப்போ ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணணும்ல சார்? ஆமா சார், ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணணும். நாங்க ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கும் நீங்க இந்த இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இது இந்த சின்னு, இந்த சின் அடிஷன் வந்து வெட்ஜ் டேஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்துடலாம்ப்பா. ஸோ இப்போ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், நம்ம பண்ண மாதிரி ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன். அப்போ என்ன சார் வரும், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எழுத தெரியுமா? ஆர் யூ ஓகே வித் திஸ்? ஆர் யூ ஓகே வித் திஸ்? ஸோ இந்த ஹைட்ரஜன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரிதான், இல்லை ஹைட்ரஜன் எழுதாம இப்படி விட்டாலும் இட் இட் மீன்ஸ் ஹைட்ரஜன் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க வந்து ஹைட்ரஜன் எழுத நெசசிட்டி, நீங்க ஜிஓசில எல்லாம் படிச்சிருப்பீங்கப்பா. இது ஹைட்ரஜன் எழுதாட்டினாலும் ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். புரியுதா? வேற ஏதாவது ஒரு குரூப் லைக் இத்தைல் குரூப் அது இருந்தால் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹைட்ரஜன் இல்லைன்னா ஆஸ்டிஜ் யூ கேன் லீவ், ஆர் ஹைட்ரஜன் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. இங்க ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் இருக்க தான் செய்யும். புரியுங்களா? ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குப்பா, அவன் கொடுத்த ஸ்ட்ரக்சர்லயே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. புரியுதுங்களா? நான் H2R நிக்கல் பண்ணும்போது எனக்கு அடிஷனலா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ஆட் ஆகும். லைக் இங்க ஒன்று தான் ஆட் ஆகும். ஓகே, கிளியர்? ஸோ ஐ ஹோப் டில் திஸ் சிக்ஸ்த் கொஸ்டின் யூ ஆல் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ செவன்த் கொஸ்டின், கமிங் டு செவன்த் கொஸ்டின். இங்க அகைன் அது அப்ளை ஆகும். ஸோ ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டாக தான் ஆகப்பா ஆகும். திருப்பி H2 நிக்கல் யூஸ் பண்ண என்ன சார் ஆகும்? அதுவும் பண்ணிடலாம் சார், வாங்க. H2 நிக்கல் பண்ணா திருப்பி யூ வில் பி கெட்டிங் சிங்கிள் பாண்ட் இல்லையா? ஓகே,
ஸோ இது இப்படி சிங்கிள் பாண்ட் ஆகும். அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட் வாட் யூ காட் இன் சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் த ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஃபார் செவன்த் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியட் ஆன்சர் இருக்கு, அது என்னது இது. ஓகேவா? இது வாட் யூ காட் இன் சிக்ஸ்த் கொஸ்டின், இது சேம் தான். ஓகே. நெக்ஸ்ட் சப் டாபிக் பா, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல ஒரு மைன்யூட் டாபிக்ஸ் தான். எப்போமாவது உங்களுக்கு நீட்ல கொஞ்சம் ட்விஸ்டடா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்லாம் யாரும் பெருசா டீச் பண்ண மாட்டாங்கப்பா. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் கொடுத்து அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் புரிய வைக்கிறேன். ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குப்பா, அதை நான் சொல்லி கொடுத்துறேன். புரியுதுங்களா? ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜன் பொறுத்தளவுல நான் நான் கொடுக்குற ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல எந்த ஒரு, அதுல மோஸ்ட்லி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ஸ் தான் கேட்பாங்க. கேட்டா ஒரு கொஸ்டின் வரும் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல கேட்டா, உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் மார்க் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல ஒரு கொஸ்டின் தான் அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் கொடுக்குற ட்ரிக்கே உங்களுக்கு போதும், அதுக்கு மேல தேவையில்லைப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷனுக்கு ஐம் கிவிங் யூ வெரி சிம்பிள் ட்ரிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இதுல எழுதுறேன்ப்பா, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல எழுதவா? ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரிக் எழுதுறேன், தென் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போனா அந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் இஸ் directly proportional to, directly proportional inversely proportional அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ directly proportional to reactivity, inversely proportional to stability பா. ஓகேவா? இதுதான் அந்த ட்ரிக். இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு போதும்பா. இது போதும். இது மட்டும் போதும். இது மட்டும் போதும். ஓகே. ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டிவிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி சார், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எப்படி புரியுறது அப்படின்னா, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே புரியும். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா நீங்க அமௌண்ட் ஆஃப் ஹீட், ஓகேவா, நீங்க ஒரு ஆல்கினுக்கு ஆட் பண்றீங்க. ஆல்கினுக்கு நீங்க எவ்வளவு ஹீட் வந்து ஆட் பண்ணா, எப்படி சொல்றது, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ்ட் when hydrogen gas is added to alkene is known as heat of hydrogenation. அதாவது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ல ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், அதை ஒரு ஆல்கின் என்ன சார், டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு ஹைட்ரோ கார்பன். அந்த ஆல்கினுக்கு நீங்க அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கு பாருங்க, ஃபுல்லாவே டபுள் பாண்ட்ஸ் தான், எல்லாமே டபுள் பாண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு டபுள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்க ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ல ஆட் பண்ணுங்க. ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ல ஆட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ல ஆட் பண்ணும்பொழுது எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகுது, அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ்டு தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணும் பொழுது நிறைய ஹீட் எவால்வ் ஆகுது அப்படின்னா, நிறைய ஹீட் எவால்வ் ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சம்திங், அதோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ இஃப் இட் இஸ் மோர் ஸ்டேபிள், அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாது. நீ ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணு, வேற எதுவும் கேஸ் ஆட் பண்ணு, அது இட் வில் சே நோ, இட் won't அக்செப்ட் இட், ரைட்? அப்போ அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அக்செப்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அதுவே இட் செல்ஃப் இன் இட்ஸ் ஃபார்ம் இட் இஸ் ஸ்டேபிள்னு அர்த்தம். ஆனா இது ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்றீங்க, ஆனா ஹீட் எவால்வ் பண்ணுது. ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்றீங்க, ஹீட் எவால்வ் பண்ணுது, நிறைய ஹீட் எவால்வ் பண்ணுதுப்பா. அப்போ ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி, அது ரியாக்டிவிட்டி தான் அதிகம். நீ ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ற, அது ரியாக்ட் பண்ணுதுன்னா அது பேர் ரியாக்டிவிட்டி அதிகம் தானே. அது நிறைய ஹீட் எவால்வ் பண்ணுதுன்னா நிறைய ரியாக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ற, ஹீட் ரொம்ப கம்மியா எவால்வ் பண்ணுதுப்பா. ரொம்ப கம்மியா எவால்வ் பண்ணுச்சுன்னா ரொம்ப கம்மியான ரியாக்டிவிட்டின்னு அர்த்தம். அப்போ அதுவே இட் செல்ஃப் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் இட் இஸ் ஸ்டேபிள்னு அர்த்தம். அது எப்படி இருக்கோ அதுல நீ ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணியோ அது இட் இஸ் டெல்லிங் நோ, ஐ won't accept ரியாக்டிவிட்டி கம்மி, ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ற, ஓகே, நிறைய ஹீட் எவால்வ் பண்ணுது, இட் இஸ் மோர் ரியாக்டிவ், மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லுவோம். மோஸ்ட் ரியாக்டிவ், அது ரொம்ப ரியாக்டிவ்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரியாக்டிவ்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் நான் சொல்றேன். ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அதிகம்ப்பா, ரியாக்டிவிட்டி அதிகம். ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்னா ஹீட் எவால்வ் பண்றது ரொம்ப அதிகம், அப்போ ரியாக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இட் செல்ஃப் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம், அதுக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்தாதான் அது வந்து ரியாக்ட் பண்ணதில்ல ஈஸியா. அப்போ இட் செல்ஃப் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் அது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மி. இப்போ ஆப்போசிட் கேஸ் பார்க்கலாம். ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ரொம்ப கம்மி சார், அதாவது ஹீட்டே எவால்வ் பண்ணல, அது வந்து கல் மாதிரி இருக்கு சார். அது நம்ம என்ன கொடுத்தாலும் இட் இஸ் டெல்லிங் நோ 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 நோ, ஐ won't accept சொல்லுது சார்.
ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் கம்மிப்பா. அப்போ அதுக்கு பேர் என்ன? இட் இஸ் டெல்லிங் நோ அப்படின்னா ரியாக்டிவிட்டி கம்மி தானே. இட் இஸ் டெல்லிங் நோனா ரியாக்டிவிட்டி கம்மி. ரியாக்டிவிட்டி கம்மியா இட் செல்ஃப் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் இட் இஸ் ஸ்டேபிள். அது கல்லு மாதிரி இருக்கு, இட் இஸ் ஸ்டேபிள். தட்ஸ் இட். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இது கூடுச்சுன்னா இது கூடணும்ப்பா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இது கூடுச்சு இது கூடுச்சுன்னா இது குறையணும். அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. தட்ஸ் இட். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷனுக்கு நம்ம எதை வச்சு சார் நம்ம ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம்ல, ஒன்ல நீ ரியாக்டிவிட்டி பார்க்கலாம்ப்பா, இல்லை ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி நம்ம டபுள் பாண்டுக்கு இந்த ஆல்கின்ஸ்லாம் எப்படி சார் பார்ப்போம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் தெரியுமா? ஜிஓசியில் படிச்சிருக்கீங்க. ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆல்கீன் இஸ் மோர் ஸ்டேபிள் வென் இட் இஸ் ஹேவிங் n நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். நிறைய நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு சார், நிறைய, ரொம்ப ஸ்டேபிள் சார் அந்த ஆல்கீன். கொஞ்சம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும் அந்த ஆல்கீனுக்கு. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி அந்த ஆல்கீனுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் கம்மி. இதுல உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு என்ன கொஸ்டின் கேட்பான், நான் கேட்டிருக்கேன் பாரு, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன். இதுதான் கொஸ்டின், இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி. இல்ல இதுக்கு மேல பாசிபிள் இல்ல, நம்புங்கப்பா. ஓகேவா? ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்துக்கும் எழுதிடலாம். ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னா டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இல்ல எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதுதான், எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங், ஐ வில் பி சேஞ்சிங் த கலர். ஓகே, இந்த கலர் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல பாரு, இதுதான் டபுள் பாண்ட்ப்பா, இது டபுள் பாண்ட், இது டபுள் பாண்டா. அப்போ டபுள் பாண்ட் எந்தெந்த கார்பன், அதாவது இப்போ லைக் ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு, இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட், இது ஒரு பாண்டு இது ஒரு பாண்டு, இந்த ரெண்டு கார்பன், ரெண்டு பாண்ட் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இந்த ரெண்டு கார்பனுக்கு பேர் டபுள் பாண்ட் கார்பன். இந்த டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன்பா, இது டபுள் பாண்ட் கார்பன், இதுக்கு அடுத்த கார்பன், ரெண்டு கார்பன் இருக்கும். அந்த ரெண்டு கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். பாருங்க, டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன். இதான் நான் சொன்னேன், டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் டு டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன். அப்போ இதுல எத்தனை இருக்குன்னு பாத்திரலாம். இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குமா, இது ஒரு கார்பன்பா, இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன் தான், அந்த லைன் முடினா கார்பன். எல்லாமே ஜியோஸ்ல படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன், மூணுமே ஹைட்ரஜன். அப்போ சார் நான் எல்லாத்துக்கும் இந்த 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 மாதிரி ஹைட்ரஜன்ஸ் கிளியரா எழுத மாட்டேன் சார், நீங்க தான் சார் எழுதணும். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்ல, நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து யூ வில் பி ஏபிள் டு ரைட். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் தட் பர்டிகுலர் சப் டாபிக் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது அதுக்கு தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே ஷுட் கெட் குட் மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக். நான் என்னென்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் கேரண்டிப்பா யூ கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஓகே, எழுதியாச்சுல அப்புறம் என்ன. ஸோ இது 3 கார்பன்ஸ் இருக்கு, இது 3 கார்பன்ஸ் இருக்கு, டோட்டலா 6 ஆல்பா, சாரி 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன்ல எத்தனை, அது இந்த சைடு ஐதர் சைடு, இந்த சைடு இந்த சைடு, ஸோ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதுதான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் நான் டேரக்டாவே எழுதுவேன்ப்பா. ஸோ இதுக்கு இது ஒரு டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன். அப்போ இதுலயும் அதே மாதிரி 3 ஹைட்ரஜன்ஸ், இதுலயும் அதே மாதிரி 3 ஹைட்ரஜன்ஸ், 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் மட்டும் எழுதுவேன், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். இது ஒரு டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன், எங்க இது ஒரு டபுள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இந்த சைடு இல்ல, இந்த சைடு டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இருக்கு, அதுல மட்டும்தான். அப்போ அது பேர் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே தானே? ஸோ ஓகே, ஸோ இதுக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இங்க டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட், இதுவும் டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன் தான், இது டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன் தான். நெக்ஸ்ட் கார்பன் இருக்கா சார்? இல்ல சார். அப்ப என்ன சார்? 0 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். இது டபுள் பாண்ட் கார்பன், இது டபுள் பாண்ட் கார்பன். நெக்ஸ்ட் இது எதுவும் இருக்கா? இல்ல. ஸோ இப்போ ஓகே, கம்மிங் டு திஸ், இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டெபிலிட்டி எப்படி சார் அரேஞ்ச் பண்றது? ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் வச்சு, ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பாருங்க, இப்போ அப்போ நம்ம அவுட் ஆஃப் ஆல் தீஸ் ஏபிசிடிஇ ஏக்கும் பிக்கும் உள்ளதுலே அதிகம். நம்ம ஏயும் பியும் ஃபியூச்சர்ல கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலா சொல்றேன், ஆல்பா ஹைட்ரஜன்ஸை மட்டும் வச்சு ஸ்டெபிலிட்டி சொல்றேன். ஏக்கும் பிக்கும் ரொம்ப அதிகம் ஸ்டெபிலிட்டி,
நெக்ஸ்ட் கேட்டகரியில யார் வரா? சி வராங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியில டி அண்ட் டி ஒட்டுக்கா வராங்க. அப்போ இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்றது ஓகே. ஆனா ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல தான் இது இருக்குமா? ஹீட் ஆஃப் ஃபெடரேஷனா கிடையாது. இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆப்போசிட் ஆர்டர்ப்பா. அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? நான் உங்களுக்காக எழுதுறேன். ஸோ இப்போ இந்த ஏயும் பியும் எப்படி சார் கம்பேர் பண்றது? ரெண்டுமே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தானே சார். எப்படி சார் நான் கம்பேர் பண்றது ஏயும் பியும் அப்படின்னா, இப்போ இது வந்து டபுள் பாண்ட் கார்பன், நெக்ஸ்ட் கார்பன், ஓகே. இது சிஸ், இது டிரான்ஸ். ஜிஓசில படிச்சிருப்பீங்க. சிஸ் டிரான்ஸ். ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகம்? ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகம்? டிரான்ஸுக்கு தான் அதிகம். ஆப்வியஸ்லி டிரான்ஸுக்கு தான் அதிகம் இல்லையா? ஸ்டெபிலிட்டி டிரான்ஸுக்கு தான் அதிகம். ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டெபிலிட்டி டிரான்ஸுக்கு தான் அதிகம், ஏயும் பியும் கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகேவா? சி ஓகே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். இப்போ அதை விட சிஸ்டம் டிரான்ஸும் கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸுக்கு அதிகம் நம்மளுக்கு. ஓகே, டிரான்ஸுக்கு தான் அதிகம் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த கொஸ்டின், பர்டிகுலர் கொஸ்டின்ல இந்த டி இருக்கு இல்லையா? இந்த டி வந்து ஒரு சேர் ஃபார்ம். இது பேரு சேர் ஃபார்ம். இந்த சேர் ஃபார்ம், சேர் நம்ம நார்மல் chair form. The chair form more stable, more stable. Even though it is having 0 alpha hydrogens, அது வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஜிஓசில படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா I'll be explaining you later. ஓகேவா? ஆனா இந்த சேர் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் தான் when compared to சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். சேர் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நான் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து உங்களுக்கு டி தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி. டி மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் என்னது? ஏயும் பி. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வச்சுதான்ப்பா. ஸோ அதுல டிரான்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ பி, ஏ, சி, இ. ஏன் சார் டி வருது 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னா? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இந்த பி அண்ட் ஏ சிஸ் அண்ட் டிரான்ஸ் வச்சு டிரான்ஸ் மோர் ஸ்டேபிள். அந்த ஜிஓசிலே படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ் தான் மோர் ஸ்டேபிள் தான் சிஸ். மெல்டிங் பாயிண்ட்டும் ஸ்டெபிலிட்டியும் டிரான்ஸ்க்கு மட்டும் அதிகம். கரெக்ட் தானே? மீதி எல்லாமே வந்து சிஸ்ஸுக்கு தான் அதிகம். ஓகேவா? ஸோ ஐ கேன் ரிமெம்பர் தட். ஓகே. ஸோ பி, ஏ, அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வச்சு 3 கொஞ்சம் கம்மி, 6ஓட கம்மி. ஸோ சி. அப்புறம் 0 ரொம்ப கம்மி, இ. ஆனா இந்த டி மட்டும் சேர் ஃபார்ம். அதாவது ஸ்பெஷல், அதாவது எக்ஸப்ஷன்ஸ். கெமிஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ்ப்பா. யூ ஹவ் டு ரிமெம்பர் திஸ். நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலே யூ ஹவ் டு ரிமெம்பர். சார் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னாங்கல்ல, சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். ஈவன் இட் இஸ் ஹேவிங் 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் உங்களுக்காக கொண்டு வந்தது. இது வந்து எதுக்கு சார்னா, இது வந்து என்ன ஆர்டர் சார் சொல்றீங்கன்னா ஸ்டெபிலிட்டிப்பா. ஓகேவா? வெயிட், ஐ சேஞ்ச் தி கலர். இது ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம ஆக்சுவல் ஆன்சர் நம்ம கொண்டு வருவோம் கொஸ்டினுக்கு. கொஸ்டின் என்னது? ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர்டர் சொல்லிப்பாங்கன்னா கொஸ்டின். நான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தான் எழுதியிருக்கேன். அதுக்கு இன்வர்ஸ் ஆர்டர் தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன். எதுல சொல்லியிருக்கோம்? இதுல சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதுல சொல்லியிருக்கோம். இப்போ நான் அதை எழுதுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், அதாவது ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படி ரிவர்ஸ் பண்ணுப்பா ஆர்டரை. ரிவர்ஸ் பண்ணு. அவன் இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னதுக்கு வரக்கூடாது. அதாவது குறைஞ்சிட்டே வரக்கூடாது, கூடிக்கிட்டே போகணும். கூடிக்கிட்டே போகணும்னா சேஞ்ச் இருக்கலாம். டி அப்படி சைனை மாத்துங்க, அவ்வளவுதான். ஏ, சிஇ. 1 minute, I'll be checking. டி, பி, ஏ, சிஇ. எஸ், கரெக்ட். நம்ம பண்ணது கரெக்ட் தான். அப்போ இதுதான். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து இது, ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர்டர் இது. இப்போ கம்மிங் டு நெக்ஸ்ட் சப் டாபிக் அண்ட் லாஸ்ட் சப் டாபிக் ஆஃப் திஸ் செஷன், உர்ஜி ரியாக்ஷன். உர்ஜி ரியாக்ஷன்ல என்ன சார்? அதாவது நான் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்க்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரியாக்டன்ட், ரியேஜென்ட். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அந்த ரியேஜென்ட் என்னது ஃபர்ஸ்ட், அந்த ரியாக்ஷனுக்கு அந்த ரியேஜென்ட் என்னது, அந்த ரியேஜென்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம உர்ஜி ரியாக்ஷன்ல என்ன சார் ரியேஜென்ட் அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுதான் பாரு, இது நான் எழுதிருக்கேன், எல்லா கொஸ்டின்ஸ்ல எழுதிருக்கேன். யூ கேன் ஏபிள் டு வெயிட். பென் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே. இந்த பாருப்பா, என்ஏஆர் ட்ரை ஈத்தர்னு கொடுப்பாங்க. ஓகேவா? என்ஏஆர் ட்ரை ஈத்தர்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி என்ஏஆர் ட்ரை ஈத்தர் தெல் பி கிவிங். இது உர்ஜி ரியாக்ஷனுக்கான ரியேஜென்ட். உர்ஜி ரியாக்ஷன்னா என்ஏஆர் ட்ரை ஈத்தர் நம்ம சார் சொன்னாங்கல்ல, ஸோ அதுதான் ரியேஜென்ட்டா இருக்கணும். அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணணும் நான் இப்போ சொல்லிடுறேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கலாம், என்ஏஆர் ட்ரை ஈத்தர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு, 2 பாசிபிலிட்டி இருக்கு. நான் 2 பாசிபிலிட்டியுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ won't மிஸ் எனி கொஸ்டின் அவுட் ஆஃப் இட். ஓகே, கம்மிங். ஓகே, பாருங்கப்பா, இந்த மாதிரி கொடுக்கலாம். இது கம்ப்ளீட் ரியேஜென்ட். அதாவது எப்படி சொல்றது, இந்த 2NN மட்டும் கொடுப்பாங்க. 2NN மட்டும் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ரியாக்டன்ட்ப்பா. ரியாக்டன்ட் ரியேஜென்ட் 2NN மட்டும் கூட கொடுப்பான். இல்லைன்னா NAR ட்ரை ஈத்தர்னு கொடுப்பான். 2 NA கொடுப்பான். ஓகேவா? 2 சோடியம் கொடுப்பான்.
ரெண்டு எண்ணெய் மட்டும் கொடுத்துட்டு ரியேஜென்ட் இப்படி எழுதி, அதாவது ரியாக்டன்ட் இப்படி எழுதி கொடுப்பான். ரியாக்டன்ட்டும் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் இங்க உங்களுக்கு இது பண்ண வேண்டியது. ஸோ இங்க பாரு, இதுவுமே ரெண்டு தான்ப்பா, இதுவும் ரெண்டு தான், இதுவும் ரெண்டு தான். ஓகேவா? இதுவும் ரெண்டு தான், இதுவும் ரெண்டு தான். ஆனா நம்ம எழுத மாட்டோம், ரெண்டுன்னு கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின்ல. இந்த மாதிரி கொடுத்து என்ன ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் நான் ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிவிங் கொஸ்டின்ஸ், ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப, இது கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்றது சார், இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்றது சார், ரெண்டுக்குமே ஈஸி ட்ரிக் சொல்லுங்க சார். சொல்றேன் சார், பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ஏவையும் சிஎலையும் சேர்த்து பாக்ஸ் பண்ணுப்பா, கட்டம் போட்டுக்கோ. திருப்பி சொல்றேன், எப்படி கட்டம் போடு. ஏன்னா நான் ஹேவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, இதுதான் ரியேஜென்ட் இந்த கொஸ்டின்ல, இந்த கொஸ்டின்ல இது ஃபுல்லா ரியேஜென்ட். இப்போ இதை சேர்த்து கட்டம் போட்டுக்கோ, எழுது. ரியேஜென்ட் ப்ராடக்ட் எழுது, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை கட்டம் போட்டு, கட்டம் போட்டதுன்னா அரை கலர்ல எழுமைக்கு. இது கட்டம் போட்டு திருப்பி இது CH3, அதை அப்படி எழுதணும். அந்த பாக்ஸ் அப்படி லீவ் பண்ணிட்டு CH3 CH3, இதுதான்ப்பா ப்ராடக்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. CH3 CH2Cl NAR ரைத்தர்னு கொடுத்துருவாங்கப்பா. அப்போ இப்படி பண்ண என்ன சார் அப்படின்னா, இந்த NAR ரைத்தர் உட்ஜ் ரியாக்ஷன் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஈவன் நம்பர் ஆஃப் ஹையர் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஹையர் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆட் நம்பர் பாசிபிள் கிடையாது, ஈவன் நம்பர் ஆஃப் ஹையர் ஆல்கேன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க பேரண்ட் செயின், நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிட்டேன். பாக்ஸ் போடுங்க, பாக்ஸ் போட்டுட்டு அதை லீவ் பண்ணிட்டு நீங்க உள்ளதை எழுதுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு உங்களுக்கு ட்ரிக் சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற பேரண்ட் செயின்ல நம்பர் ஆஃப் கார்பன்ஸை கவுண்ட் பண்ணு. ஓகேவா? இதுல என்ன சார் 1 2 3 அப்படியா? கிடையாது. இது குளோரின்லப்பா, அதை கண்டுக்கவே கூடாது. இது CH3, இது CH2. இந்த Cl யூ ஷுட் நெக்லெக்ட். அது Cl தானா, கார்பன் நம்பர் தான் உனக்கு கவுண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? குளோரின் நம்பரை கவுண்ட் பண்ண சொல்லல. அப்போ கார்பன் நம்பர் கவுண்ட் பண்ணு. 2 இருக்கு. நீ ஈவன் நம்பர் ப்ரிப்பேர் பண்ண போற ஹையர் ஆல்கின்ஸ். அப்போ 2னா 2 × 2 4. 4 எழுது. 4 எழுதாத. 4 எப்படி எழுதுறது? CH3 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 எழுதுவியா? அப்படி எழுத முடியாதுல்ல, கார்பன் நம்பர் மேட்ச் பண்ணணும்ல, கார்பனுக்கு வேலன்சி 4 தானே. அப்போ இது எப்படிதான் எழுதணும்? அப்படி எழுத முடியாது. CH3 CH2 CH2 CH3, அவ்வளவுதான்ப்பா. 4 கார்பன், 4 கார்பன், அவ்வளவுதான். ஏன்னா 2 கார்பன் இருக்குது, இன்டூ 2 ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டு மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் யூஸ் பண்றோம், 2 சோடியம் யூஸ் பண்றோம். ஸோ அப்ப அந்த 2 மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், இந்த சைடில் உள்ள குளோரின், நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த சைடில் உள்ள குளோரின், இந்த சைடில் உள்ள குளோரின் ரெண்டுமே போய் அந்த அட்லாஸ்ட் ரியாக்டன்ட்ல உள்ள நம்பர் ஆஃப் கார்பன் செயின் வந்து மல்டிப்ளை ஆகும். இங்க 2 இருக்கு அப்படின்னா அது 4ஆக மாறும். அதுதான் இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. ஓகே, அது யூ ஹேவ் டு நோ. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் ஆகும்னா, இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம்ப்பா. இது ஒரு கார்பன், ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். அப்போ 3 கார்பன் இருக்குன்னா 3 × 2 6 மாறணும்ல சார். அது எப்படி சார் மாறும்? எழுதுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தாலும் should be able to do. So that I'm giving you all possible questions, all possible ways of answering. ஓகே, இதுதானே அவன் கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர். குளோரினை ரிமூவ் பண்ணிருப்பா, குளோரினை ரிமூவ் பண்ணிடு. இதை 3 6 மாத்தணும். இப்படி மாத்திக்கலாமா? இப்ப பாரு, 1 2 3 4 5 6. தட்ஸ் இட். அவ்வளவுதான். அப்போ உனக்கு இதுதான் ஒரு ஈஸி ட்ரிக் தான். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஓகே, இப்போ இந்த குளோரின் இருக்கு, இதை நீங்க என்னவும் பண்ணலாம். இப்படி எழுதி இப்படி பண்ணலாமா? ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல போட்டேன், பிறகு அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. ஓகேவா? இதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோ, குளோரின் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோப்பா. இதுதான். ஓகே, ஐ வில் பி செக்கிங். யா, இதுதான் ப்ராடக்ட் அதுக்கு. ஓகே, 13th ஒன்க்கு வந்து என்ன சார்னா, 13th ஒன்க்கு ஓகே 13th ஒன்க்கு பார்க்கலாம்ப்பா. 13th ஒன்க்கு வந்து நம்ம இந்த குளோரினும் 13th ஒன் இல்லையா? ஓகே, ஸோ கொஸ்டின்ல ஒரு சின்ன இது மிஸ் ஆயிருக்குப்பா. இதுவும் குளோரின் தான். ஓகேவா? சாரி, இதுவும் குளோரின் தான். இந்த கொஸ்டின், இந்த கம்ப்ளீட் கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இப்போ நீ வந்து இந்த குளோரின் அப்படியே ரிமூவ் பண்ணு, இந்த குளோரின் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு
ஜஸ்ட் மீதி உள்ள ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்றேன், ஏன்னா இது ஒரு செல்ஃப் ஆகும். இப்போ இங்கெல்லாம் பார்த்துட்டுன்னா கப்ளிங் ரியாக்ஷன் தான், ஒரிஜினல் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் தான். ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் பார்த்துட்டுன்னா அதே ஸ்ட்ரக்சர் இன்னொரு வாட்டி வந்து லைன் பண்ணி தானே டபுள் ஆகுது. ஆனா இங்கெல்லாம் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இதுல ஒரு லைன் ஸ்ட்ரக்சர் தானே, ரெண்டு குளோரின் ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இங்கெல்லாம் பாரு, ஒரு குளோரின் தான் இருக்கு, ஒரு குளோரின் தான் இருக்கு, ஒரு குளோரின் தான் இருக்கு. ஆனா இங்க மட்டும் ரெண்டு குளோரின் ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கனால அது ஒரே இது டபுள் ஆகும். அப்ப அப்படி டபுள் ஆகும், அதாவது அது வந்து செல்ஃப் லிங்கிங் ஆகும். செல்ஃப் லிங்க் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த குளோரினையும் இந்த லைனையும் மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதி உள்ளதை அப்படியே எழுதி பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இது 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 இப்படி எழுதிட்டு இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து எப்படி அந்த டாட் டாட்டா போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். போட்டு ஜாயின் பண்ணி, இது ஒரு ட்ரிக் தான் உங்களுக்கு. இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல 1 2 3, இதை வச்சு 1 2 3 4 5, அந்த 5 கார்பன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனை நீங்க டிரா பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 5 கார்பன் இருக்கிறத எப்படி டிரா பண்ணுவோம், எப்படி டிரா பண்ணுவோம், இவ்வளவுதான் ஆன்சர், இவ்வளவுதான் ஆன்சர். ஐ வில் செக்கிங். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் நான் அதனால தான் இந்த மாடல்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் இதையும் ரிமூவ் பண்ணு, குளோரினும் அதுக்கு அட்டாச்சு ஸ்கெலிட், அதுக்கு அட்டாச் ஆன செயின் அது ரிமூவ் பண்ணு, இதை ரிமூவ் பண்ணு, ஒரு டாட் வச்சுக்கோ. டாட் வச்சுட்டு இப்போ ஓகே, அதை மீதி உள்ளதை எழுத போறியா, இப்படி எழுதணும். இப்படி எழுதிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திருப்பி டாட் டாட்டா ஜாயின் பண்றோம். கரெக்ட் தானே? இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதுறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். திருப்பி நம்ம எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அந்த இதுல செயின்ல, எத்தனை கார்பன்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ண போறோம். ஸோ 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனை டிரா பண்ணா இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அவ்வளவுதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் செஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்க டபுள் பாண்டை பத்தி பார்க்க தேவையில்ல. உரிஜி ரியாக்ஷன்ல ஹைட்ரோஜனேஷன்ல நம்ம டபுள் பாண்ட் பார்ப்போம், உங்க உரிஜி ரியாக்ஷன்ல குளோரின்ஸ் பார்ப்போம். ஒரே ஒரே கிவன் ஸ்கெலிட்டன்லயே 2 கார்பன்ஸ், அதாவது 2 குளோரின்ஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் டபுளிங், செல்ஃப் லிங்கிங் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கிவன் கொஸ்டின்ல ஒரு குளோரின் தான் இருக்கு அப்படின்னா இன்னொரு அதே அலைக் ஸ்ட்ரக்சர் இன்னொன்னு வந்து இடையில ஒரு லிங்க் மாதிரி பண்ணி நம்ம பிரிட்ஜ் மாதிரி பண்ணி அதே ஸ்ட்ரக்சர் 2 வாட்டி வந்து பண்ணுவோம். ஆனா ஒரே கிவன் கொஸ்டின்ல ஒரே கொஸ்டின்ல 2 குளோரின்ஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் லிங்கிங் ஆகும். அப்ப இங்க எப்படி செல்ஃப் லிங்கிங் ஆகும்னா, குளோரினை நீங்க ஜஸ்ட் டாட்டா மாத்துங்க. குளோரினை டாட்டா மாத்திட்டு எழுதுனீங்க அப்படின்னா எப்படி வரும், டபுள் பாண்ட்ல as it is it should be there. இப்போ இந்த குளோரினை டாட்டா போட்டுக்கோ, இந்த டாட்டா ஜாயின் பண்ணு, அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ ஆல்.